உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை, மிருகசீரிஷம் நட்சத்திரம், கும்பம். கும்பத்தில் சூரியனும் சந்திரனும், அமாவாசை யோகம். இவர்களுக்கு இந்த யோகம் என்ன செய்யும்? முதற்பாதி கஷ்டம் தோல்வி, மறுபாதி உன்னத நிலை உயர்வு. எல்லா விஷயங்களிலும் அப்படித்தான். ஆரம்ப காலத்தில் பள்ளி படிப்புக்கு போன நாளிலிருந்து கடைசி காலம் வரை எல்லா விஷயங்களிலும் இதே கதை தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். முதற்பாதி கஷ்டம், மறுபாதி உயர்வு. இந்த ஒரு அமைப்பு இந்த கும்பத்துக்கு உண்டு. அடுத்து, எந்த ஒரு விஷயத்திலும் இவளுக்கு ஒரு ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும். அதனுடைய உச்சகட்டமாக ஒரு விஷயம் நடக்கும் இவர்களுக்கு. பற்றற்ற நிலையில் பற்று உண்டாகும். அதாவது இந்த ஆன்மீக விழிப்பு என்று சொல்லுவார்கள். இப்பொழுதெல்லாம் பலர் சொல்கிறார்கள், நான் இந்த வயதிற்கு மேல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு விட்டேன், இப்பொழுது முழுமையாக ஆன்மீகம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவையெல்லாம் ஆன்மீகம் அல்ல. அவர்கள் கருதும் ஆன்மீகம் எதுவென்று சொன்னால், கோவிலுக்கு செல்வது, வழிபடுவது, உண்டியல் காசு போட்டு வருவது, அவ்வளோதான். அது அல்ல ஆன்மீகம். அது வேறு விஷயம், விடுவோம். இவர்களுக்கு பற்றற்ற விஷயத்தில் பற்று ஏற்படும். ஆசை அருமீன், ஆசை அருமீன், ஈசனோடாயினும் ஆசை அருமீன், சித்தர் சொன்னது. அந்த நிலையை அடைவார்கள். இது கும்பத்தில் சூரியனும் சந்திரனும் இருந்தால் ஏற்பட இருப்பது. மீனம் மிகவும் விவேகி, அதிபுத்திசாலி. அவர்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. நீங்கள் எதை கேளுங்கள், டக்கென்று பதில் சொல்வார்கள், ஒரு தீர்வு காண்பார்கள். மிக மிக புத்திசாலி. இன்னொரு தேவையில்லாத ஒன்று இருக்கிறது, வீண் பகை ஏற்படும். அதுவும் எது போன்ற பகை? தன்னை விட வலிமை மிக்க ஒருவரிடம் பகை, அதுதானே ஆபத்து. அதுவும் ஏற்படும். இவரை போல புத்திசாலியை பார்க்க முடியாது. இவரை போல எப்போதுமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று விழிப்புடன் இருப்பவரையும் பார்க்க முடியாது. இந்த இரண்டும் ஒருங்கே நடக்கும் நபர் இவர். அன்பர்களே, கும்பத்தில் இருந்தால் அப்படி, மீனத்தில் இந்த அமாவாசை யோகம் இருந்தால் இப்படி பார்த்தோம். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். புனர்பூசம், ஆயில்யம், அஸ்தம், சுவாதி, கேட்டை, பூராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி, பரணி, ரோஹிணி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்று வித்தியாசமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும். யாரை நீங்கள் பெரிதாக நம்பவில்லையோ, யார் உங்களுக்கு மிகவும் சாதாரணமானவராக இருந்தார்களோ
அவர்களால் உங்களுக்கு ஒரு பெருத்த நன்மை ஏற்படும். அநேகமாக உங்களுடைய பண தேவை அவர்களால் பூர்த்தியாகும். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை அனைத்தும் கிட்டும். மறுபாதி தேவையற்ற அனாவசியமான செலவுகள் உங்கள் தலையில் சுமத்தப்படும். மதியத்திற்கு பிறகு கவனம். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி செலவு மட்டும்தான். மறுபாதி வரவு மட்டும்தான். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, முறைப்படி நியதிப்படி நேர்மையாக ஒரு வேலை செய்து அந்த வேலையில் வெற்றியும் பெற்று நல்ல லாபத்தை பார்க்கும் நாள், நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, எடுத்த காரியம் வெற்றி பெற என்ன தேவை? திறமை, மற்றொன்று நேர்மை. இந்த இரண்டும் இன்று நீங்கள் செய்யும் வேளையில் இருக்கிறது. வெற்றி நிச்சயம் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, நல்லது செய்யத்தானே நாம் வந்தோம். நமக்கு ஏன் இவ்வளவு கட்டுப்பாடு, ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று நீங்கள் சற்றே நொந்து கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. கவனம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது தன்மையான உண்மையான பேச்சாலும் அப்பழுக்கற்ற நடத்தையாலும் ஒரு சில புதியவர்களை நீங்கள் கவரும் நாளாக காட்டுகிறது. வெளியிடத்தில் மதிப்பு உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள். ஆனால் அதை செயல்படுத்த சற்று கஷ்டம் இருக்கிறது, சில தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை அகற்ற ஒரு புது முயற்சியை மேற்கொள்கின்றீர்கள். அந்த முயற்சி இன்று வெற்றி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் வைத்த குறி தப்பாது. அத்துடன் நீங்கள் பெற இருக்கும் வெற்றிக்கு இன்னும் ஒரு உதவி வருகிறது. அது என்ன? உங்களுக்கு எதிர்ப்பாளர் எதிர்ப்புக்கு இன்று வரமாட்டார். எதிரியும் இல்லை, போட்டியாளரும் இல்லை. உங்களுக்கும் யோகம் இருக்கிறது. கேட்கவா வேண்டும் வெற்றிக்கு. நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, முழு திறமையை காட்டி அதனால் நல்ல பலன்களையும் ஏற்படுத்தி தேவையான உயர்ந்த இடத்தை நீங்கள் பிடித்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது. உங்கள் நிலையில் இன்று உயர்வு உண்டு.
கும்பராசி அன்பர்களே, வெற்றி பெற சில விஷயங்கள் தேவை, முக்கியமாக தேவை. அதில் ஒன்று விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி இன்று உங்களை காப்பாற்றுகிறது, வெற்றியை கொடுக்கிறது. நல்ல நாள். விடாமுயற்சியால் வெற்றி. மீனராசி அன்பர்களே, நல்ல நாள். நன்முயற்சியால் சில நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்ளும் நன்மைகளில் ஒன்று நற்பெயர், புகழ். நல்ல நாள். நன்முயற்சி செய்து நல்லதை பெற்றுக்கொள்ளும் நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.